ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி லண்டனில் டே அவுட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்விச் பார்க் தான் வந்திருக்கோம். க்ரீன்விச் பார்க்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நேஷ்னல் மெரிடைம் மியூசியம் போக போகிறோம். ஸோ நம்ம போயிட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பார்க்லேயே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது, லெஃப்ட் சைடு இருக்கிறது நேஷ்னல் மெரிடைம் மியூசியம், இந்த பக்கம் இருக்கிறது குயின் ஹவுஸ். ரெண்டுத்துக்குமே நம்ம வெப்சைட்டில் புக் பண்ணிக்கணும். ஃப்ரீ என்ட்ரி தான். மெரிடைம் மியூசியம்லேயே எங்களுக்கு டைம் ஆனதால் நாங்கள் குயின் ஹவுஸ் போக முடியல. மெரிடைம் மியூசியம் பார்த்திங்கன்னா நான் வெப்சைட்லேயே டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தேன். பட் உள்ளே அப்படியே வாக்கிங்லேயும் அலோவ் பண்ணுறாங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற மாதிரி இருந்தது. பேபி இக்லூவாக இருக்கட்டும், குல்குலியாக இருக்கட்டும், ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அந்த மியூசியமை. நிறைய பழமையான விஷயங்கள், நிறைய விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கும் போது நல்லா அப்படியே அவங்களுக்கு பதியும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. பேபி இக்லூக்கெலாம் சில விஷயம் பார்க்குறதுக்கு புதுசாக இருந்தது. அவன் இப்போ தான் பார்க்குறதால அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவன் ஒன்றையும் போய் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு பெருசாக டீட்டெயிலாலாம் தெரியாது. பட் ஷிப்பு, போட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குல்குலி டீட்டெயிலாக எல்லாமே பார்த்து படிச்சுட்டு இருந்தா. இது செம்ம பெரிய மியூசியமு. நான் கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கேன். இதில் ஓல்டு மேப்ஸு, நேவிகேஷன் டூல்ஸு, இப்போல்லாம் நம்ம ஜிபிஎஸ் வச்சு போகிறோம். பட் அப்போ ஜஸ்ட்டு ஸ்டார்ஸு, காம்பஸ்ஸு இந்த மாதிரி வச்சு கடலில் எப்படி பயணம் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே இங்கே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்னால் அந்த ஷிப்பில் என்னென்ன வச்சுருப்பாங்க, அந்த புல்லட்டு, அந்த பேட்டல், அது எல்லாமே கூட இருந்தது. இது பார்த்திங்கன்னா அந்த டைட்டானிக் ஷிப்பில் யூஸ் பண்ண விசலாம். இங்கே லண்டனில் டைட்டானிக் மியூசியம்னே தனியாக இருக்குது. அதோட சார்ந்த பொருட்கள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த விசில் மட்டும் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்வாடும் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸாக இருந்தது. இது இன்னொரு செக்ஷனு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் எடுக்கிற ஃபோட்டோஸை பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி அவங்க இங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய ஃபோட்டோஸு. Did you know that if you take every sandal in the entire world and multiply in millions and billions, you will still never get the amount of stars and planets we have in the world. The galaxy is huger than you. இந்த ஹால் ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த இங்கே இருக்க சாப்பல்ஸு, சர்ச்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹால் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஸ்வாட்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரியோட அந்த மெரெயின் இது இருக்கும் இல்லையா, அதோட லோகோ. நம்மளது இங்கே இருக்குது பாருங்கள், டெல்லி அப்படின்னு போட்டு. இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த கீழே இருக்குது பாருங்கள் பேப்பர் வச்சு, அது நம்ம குழந்தைங்க அவங்களே டிசைன் பண்ணி லோகோ
வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அங்கேயே வந்து பேப்பர், பென்சில் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் அந்த கெனானில் போடுற குண்டு போல். சப்மரைன்லாம் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். ஸோ வந்து அதெல்லாம் வந்து புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. புல்குலி வந்து இப்போது அவளோடது வந்து ஏதோ டிசைன் பண்ணிகிட்ருக்கா. நான் சப்மரைன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இருக்க பாருங்கள் கீழே, அதுதான். இது எல்லாமே ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பில் வந்து யூஸ் பண்ணுறது தான். இப்போ நம்ம ஆர்க்டிக் ஜோனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து அந்த குளூரில் வந்து எப்படி வந்து அவங்களாம் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கண்ணுக்கு வந்து அந்த குளிர் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற ஒரு இதுவாம். அண்டு அந்த ஜாக்கெட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. இங்கே கார்னரில் மிட்டன்ஸ் இருக்குது. கை வந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடாது இல்லையா, அதுக்காக. இது வந்து ஸ்லீப்பிங் பேக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் இருந்தது. இஃப் யூ ஆர் இன் லண்டன் ஆர் இன் அரவுண்ட் லண்டன், உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒன் டே வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் தான் வந்து கிரீன்விச் பார்க்கு. இன்றைக்கி நம்ம வந்து நேஷ்னல் மெரிடைம் மியூசியமோட விலாக் வந்து பார்த்தோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் விலாகில் நம்ம வந்து கிரீன்விச் பார்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.